அயோத்தியில் பாபர் மசூதிக்குள் திடீரென குழந்தை ராமர் சிலை வந்தது எப்படி? வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுவிட்ட நிகழ்வு குறித்த ஒரு மீள் பார்வை. 1949 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியா சுதந்திரம் பெற்று 2 ஆண்டுகளே ஆகியிருந்தன. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்து சென்று மிகப்பெரிய அளவில் இன மோதல்களும் இடம்பெயர்ச்சிகளும் அரங்கேறியிருந்த சோகமயமான தருணம். தேசப்பிதா மகாத்மா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டு 10 மாதங்களே ஆகியிருந்தன. இப்படிப்பட்ட சூழலில்தான் நீரு பூத்த நெருப்பாக இருந்த பாபர் மசூதி ராமஜென்ம பூமி பிரச்சனை மீண்டும் பற்றி எரிய தொடங்கியது. டிசம்பர் 20ஆம் தேதி வாக்கில் பாபர் மசூதியை சுற்றி அமர்ந்து சுமார் 5000 இந்துக்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இது நடந்து சில நாட்களுக்குள் ஒரு விந்தை நிகழ்ந்தது. மசூதியின் மையப்பகுதியில் மரப்பலகையின் மேல் சுமார் 8 அங்குல உயரமே உள்ள குழந்தை ராமரின் சிலை அங்கே வீற்றிருந்தது. அபிராம் தாஸ் என்பவர் அயோத்தியில் வீதி வீதியாக ஓடிச் சென்று ராமர் சிலை இருப்பதை மகிழ்ச்சியுடன் விவரித்தார். இதை அடுத்து ஏராளமானோர் அங்கு வந்து வழிபட்டனர். தங்கள் பிரார்த்தனைக்கு பலன் கிடைத்து விட்டதாகவும் ராமர் தோன்றிவிட்டதாகவும் பக்தர்கள் குதூகலித்தனர். ஆனால் சிலை எப்படி வந்தது என அயோத்தியில் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாதா பிரசாத் என்ற காவலர் பணியில் இருந்த நிலையில் அவரை மீறி அபிராம் தாஸும் மேலும் 50-60 நபர்களும் 22ஆம் தேதி இரவில் குழந்தை ராமர் சிலையை மசூதிக்குள் வைத்ததாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது. பாபர் மசூதியில் அத்துமீறல் நடந்ததாக இஸ்லாமிய தரப்பு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அங்கு இந்துக்கள் வழிபட அனுமதி மறுக்கப்பட்டு பூஜைகளுக்கு மட்டும் அனுமதிக்கப்பட்டது. இந்த குழந்தை ராமர் சிலையே தற்காலிக குடிலில் இருந்து வந்தது. தற்போது புதிய சிலையுடன் கூடிய கோயில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் கருவறைக்குள் 75 ஆண்டு வரலாறு கொண்ட குழந்தை ராமர் சிலையும் வைக்கப்பட உள்ளது.